ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெறுகிற இந்த எழுச்சி பயணத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நடைபெறுகிற இந்த பயணத்தில் எங்களோடு கலந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன் அவர்களே, அரியலூரில் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு நடக்கின்ற வெற்றி விழா கூட்டத்திற்கு எவ்வளவு கூட்டம் வருமோ அதே அளவு கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிற எங்களது பரமேஸ்வரி ஆனந்தராஜ் அவர்களே, மாவட்ட தலைவர், முன்னாள் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய ஐயப்பன் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிமுகவினுடைய கொள்கைபரப்பு துணை செயலாளர் இளவரசன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராம ஜெயலிங்கம் அவர்களே, அறிவு என்ற சிவசுப்பிரமணியன் அவர்களே, இந்த தமிழனின் எழுச்சி பயணத்தை தமிழகம் முழுவதும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அன்பு தம்பி முருகானந்தம் அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற தஞ்சை இளங்கோ அவர்களே, லோகநாதன் அவர்களே, மீனாட்சி சுந்தர் அவர்களே, அசோத்தாமன் அவர்களே, ஒருங்கிணைப்பில் மகா சுசீந்திரன் அவர்களே, அசோத்தாமன் அவர்களே, ஜோசப் அவர்களே, வெற்றி செல்வன் அவர்களே, பட்டியலினுடைய மாநில தலைவர் அன்பு தம்பி சம்பத் அவர்களே, ஐயாரப்பன் அவர்களே, நடராஜன் அவர்களே, சுப்பிரமணியன் அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் இளையராஜா அவர்களே, மருத சுப்பிரமணியன் அவர்களே, காளிராஜன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, சுமதி சேகர் அவர்களே, பழனிசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களே, நமது ராமகிருஷ்ணா கல்லூரியினுடைய சேர்மனும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணை பொருளாளருமான எங்களது அன்புக்குரிய அண்ணன் சிவசுப்பிரமணியன் அவர்களே, என்னோடு திருநெல்வேலியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அன்புக்குரிய தம்பி பலபேசம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஐயா பாரிவேந்தர், அண்ணன் ஏசி சண்முகம், தமிழ் மாநில காங்கிரஸ் ஐயா GK வாசன் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள், தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன். இன்றைக்கு அரியலூரிலே ஒரு வெற்றி விழா மாநாட்டை நமது தேசிய ஜனநாயக கூட்டணி நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காக உண்மையிலே இன்று நினைத்து பார்த்தோமானால், அரியலூர் என்று சொன்னால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லியிருக்கிறோம். அரியும் சிவனும் ஒன்று என்று சொல்லியிருக்கிறோம். அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஆனால் இதை அறிந்திடாத திராவிட மாடல் அரசுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பதை தான் இந்த வெற்றி விழா பொதுக்கூட்டம் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. அரியலூர் என்று சொன்னால் கல்கியின் பொன்னியின் செல்வன் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். காவிரி அன்னையும் ஞாபகத்துக்கு வரும். ராஜராஜ சோழனின் புதல்வன் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மிகப்பெரிய ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணி யுனெஸ்கோவின் சின்னமாக அறிவித்த ஊர் இந்த அரியலூர் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. சோழ மன்னர்கள், பாண்டி மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் அனைவருடைய உறவோடும் விளையாடிய இந்த அரியலூர் மண் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மண் என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் இந்த திமுக ஆட்சி இங்கே இருக்கிற சிவன் கோயில்கள் எல்லாம் பாழடித்துக் கொண்டிருக்கிறது. சோழர் சாம்ராஜ்யம் கட்டிய சிவன் கோயில் இன்றைக்கு சீர்குலைந்து இருக்கிறது. திமுக ஆட்சி அரியலூரில் மக்கள் எவ்வளவு மோசமான நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இப்பொழுது ஒரு வீடியோ மூலம் உங்களுக்கு காட்டப் போகிறோம். அந்த வீடியோவை பாருங்க. அரியலூரில்
எவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். கங்கை கொண்ட சோழபுர ஆலயம் அரியலூர் மாவட்டத்தின் பெருமையை இன்றைக்கும் வானளாவிய அளவில் தூக்கி நிறுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்தவர் நமது பிரதமர். चोला साम्राज्य का इतिहास और विरासत ये भारत के वास्तविक सामर्थ्य का ट्रू पोटेंशियल का उद्भव है. அரியலூரின் வானளாவிய பெருமை மேல் படிந்திருக்கும் இழுக்குதான் திராவிட முன்னேற்ற கழகம். அரியலூர் மாவட்டத்தின் விவசாயிகள் மீது திமுகவிற்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தருகிறோம் என்று கூறி விவசாயிகளை ஏமாற்றி விட்டார்கள். மும்முனை மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒரு 10 மணிக்கு கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12 மணிக்கு கொடுக்கலாம். அப்ப விவசாயிகள் தூங்க முடியல. கொடுத்துட்டு 5 மணிக்கு நிறுத்திடலாம். தண்ணீர் பற்றாக்குறை, நெல் மூட்டைகளை மழையில் இருந்து பாதுகாக்க கொள்முதல் நிலையங்கள் பற்றாக்குறை, இவ்வளவையும் தாண்டி விவசாயிகள் அரும்பாடுபட்டு அறுவடை செய்து கொண்டு வரும் நெல் மூட்டை ஒன்றிற்கு 40 ரூபாய் கமிஷன் வாங்குகிறது இந்த அரசு. 40 ரூபாய் கொடுக்கிற மூட்டைக்கு ஏன் இடத்துல ஒரு 4 காய்ச்ச கொட்ட கூடாதா? லாரி நெல் எடுக்க முடியாது. என்ன நடக்குது? விவசாய இதை சரி செய்ய விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் அதை கண்டுகொள்ள பொம்மை முதல்வருக்கு நேரமில்லை. போக்குவரத்து துறை அமைச்சர் பிறந்து வளர்ந்த அரியலூர் மாவட்டத்திலேயே போக்குவரத்து துறை அதல பாதாளத்தில் இருக்கிறது என்றால் தமிழகம் முழுவதும் நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்களே பாருங்கள். கழகம் என்பது எவ்வளவு சிரமத்திற்கிடையே நஷ்டத்திற்கிடையே இயக்கப்படுகிறது என்பதை இப்படி ஒரு துறையை நஷ்டத்தில் தள்ளுவதற்கு ஒரு அமைச்சர் தேவையா மக்களே? சிமெண்ட் ஆலைகளால் அரியலூரின் சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் இதற்கான தீர்வு காணப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக அமைச்சர் தங்கம் தென்னரசும் சரி, அவரது வாக்குறுதியும் சரி, என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அரசு கல்வி நிலையங்கள் பெருமையின் அடையாளம் என்று வாய்கிழிய வசனம் பேசிவிட்டு நம் அரியலூரின் அரசு பள்ளிகளை எந்த லட்சணத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அரியலூர் பிற்படுத்தப்பட்ட ஒரு மாணவர்கள் விடுதியில் காலை உணவு சாப்பிட்ட 5 மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரியலூர் மாவட்டம் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்குள் நுழைந்து சூறையாடிய போதை ஆசாமிகளால் ஊர்ல அரசு பள்ளி அப்படின்னா கரெக்டா அவங்க சௌரியத்துக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு தான் வருவாங்க. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன வருது? பழங்கானத்தம் ஏரி, கந்தர தீர்த்தம் ஏரி, சுக்கிரன் ஏரி, பூ ஆதனூர் ஏரி, புள்ளம்பாடி ஏரி உள்ளிட்ட ஏரிகளுக்கு 10,000 கோடி மதிப்பீட்டில் நீர் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்து அதை அப்படியே மறந்துவிட்டது. அரசு மருத்துவமனைகளின் தரம் மங்கிய நிலையில் உள்ளது. பொதுமக்களின் உயிரை காப்பதற்கு பதிலாக பொதுமக்களின் உயிருக்கு யமனாக இருக்கிறது. ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்த பெண் உயிரிழந்த விவகாரத்தில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள குழந்தைகளின் உடல்நிலை மோசமான பிறகு மேல் சிகிச்சைக்கு தஞ்சாவூருக்கு பரிந்துரை செய்து மற்ற மாவட்டங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்புகிறோம் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். இதிலே உயிரிழப்பு ஏற்படுகிறது. அரியலூர் மக்களே, அநீதியின் மறுபுறமாக திகழும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் இருந்து அகற்றுவோம். அரியலூரின் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தாருங்கள். பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்க பார்த்தீங்களா? கேட்கதான் இல்லைன்னா பார்த்தீங்களா? எல்லாரும் இதுதான் இன்னைக்கு அரியலூர்ல நடக்கிற பிரச்சனை. 2 வாரங்களாச்சு இன்னைக்கு தண்ணியே வரல அரியலூர்ல. ஆனா டெய்லி தண்ணி கொடுப்போம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களா இல்லையா? இன்னைக்கு 2 வாரமாயும் தண்ணீர் வரல. ஆனா கொடுக்கக்கூடிய தண்ணீர் எப்படி தெரியுமா இருக்கு? சாக்கடை கலந்து வருது. இப்ப ஒரு சின்ன பையன் எடுத்து வந்திருக்காங்க தண்ணீர் பாருங்க. இந்த தண்ணீரை பாத்தீங்களா? இதுல சாக்கடை கலந்து வந்திருக்கு. இதுதான் அரியலூர் உள்ள தண்ணீர். ஒரு செங்கலை காட்டி என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனா நாங்க ஒரு பாட்டில் இந்த தண்ணி, இது நீங்க வேற தண்ணி நினைச்சிடக்கூடாது. இது சாக்கடை கலந்த தண்ணீர். வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது வேற விஷயம். நகராட்சியில பாத்தீங்கன்னா அவ்வளவும் குப்பை கூலமா இருக்கு. அரியலூர் நகராட்சியில குப்பை கூலங்கள். ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? இங்க எம்எல்ஏ இருக்கிறாங்க, அமைச்சர் இருக்கிறாங்க. போக்குவரத்துக்கு பஸ்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்ப இந்த டிவியில பாத்தீங்க, நீர் மேலாண்மை பண்றதற்கு 10,000 கோடி ரூபாய் செலவு சொல்லணும்னு சொன்னாங்க. 5 பைசா இது வரைக்கும் செலவு செய்யல. நம்ம ஊருக்கு தண்ணியும் வரல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமது தாமரை ராஜேந்திரன், நமது பரமேஸ்வரி அழகா சொன்னாங்க, தாமரை பேர்லயே ராஜேந்திரன் இருக்க. அப்ப தாமரையும் இலையும் இப்ப ஒன்னா சேருதா இல்லையா? புரட்சி தலைவர், உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர்
அதிமுகவை உருவாக்கும் போது இந்த கொடியை காட்டிலும் அதற்கு தாமரை கொடி தான் முதலிலே ஏற்றியவர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு இயற்கையாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வானத்திலிருந்து நம்மளை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்க கூட்டணி வைக்கணும்னு சொல்லி அண்ணன் எடப்பாடி அவர்களும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு சேர்ந்து இன்னைக்கு ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படின்னா எதற்காக? இந்த ஒரு விடியாத அரசை நீங்க நாட்டில இருந்து விரட்டணுங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு இன்னைக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 169 நாள் தான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு இருக்கு. இன்னையில இருந்து நீங்க டெய்லி கேலண்டர் கிழிச்சுட்டே இருக்கலாம். 169 நாள் தான் இன்னைக்கு இருக்கு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி நிச்சயமாக தேசிய ஜனநாயக ஆட்சி வரும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார்கள். மத்தியிலே பாரத பிரைம் மினிஸ்டர் நமக்கு ஏற்கனவே 3வது முறை பிரதமராக இருக்கிறது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். 11 தமிழ்நாட்டிற்கு 11 மெடிக்கல் கல்லூரியை தந்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதை வாங்கி தந்தவர் நமது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். அதிலும் அரியலூருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வந்தது என்று சொன்னால் அண்ணன் தாமரை ராஜேந்திரன் போன்றவர்கள் வந்திருக்கிறார். ஆனால் அதனால்தான் நான் சொல்லுகிறேன், மத்தியிலும் ஒரு ஆட்சி, மாநிலத்திலும் இணைந்த ஆட்சி இருந்தால்தான் அது டபுள் இன்ஜின் சர்க்கார். டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொன்னால் மத்தியில் உள்ள ஆட்சி மாநிலத்தில் உள்ள ஆட்சியும் சேர்ந்து இருந்தால்தான் மக்களுக்கு நமக்கு நல்லது கிடைக்கும், நல்ல திட்டங்கள் வந்து சேரும். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது 40,000 கோடி ரூபாய் போல திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தாங்க. நிறைய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நமது கொள்ளிடம் ஆற்றில் குறுக்கே ஒரு தடுப்பணை கட்டுவதற்காக 740 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது. அதுக்கு நிதியை ஆதாரமாக சொன்னது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் திமுக ஆட்சியில் வந்தவுடனே அதை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். 25 லட்சம் ரூபாய் அதற்கான திட்டங்கள் தீட்டுவதற்காக ஒதுக்கப்பட்டு 740 கோடி ரூபாய் திட்டத்தை ரத்து செய்தது திமுக அரசு. மறுக்க முடியுமா யாராலும்? இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அதை மறுக்க முடியுமா? முடியாது, நிச்சயமாக முடியாது. கால்வாயில் தண்ணீர் திறப்பு இல்லை. இன்றைக்கு பயிர் கமிஷன் இன்னைக்கு கேட்கிறாங்க. இன்னைக்கு டிவியில பாத்தீங்களா, பயிரெல்லாம் இன்னைக்கு முளைத்திருக்கிறது. ஆனால் நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்குமே கிடையாது. மத்திய அரசு கொடுத்த நெல் கொள்முதல் நிலையங்கள் 6 நிலையங்கள் இருக்கிறது. ஆனால் எங்கேயுமே தமிழ்நாட்டில் தமிழக அரசு சார்பாக நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்குமே கிடையாது. 6,30,000 ஏக்கர் பயிர் உற்பத்தி பண்ணும்போது ஜூன் மாதமே முதலமைச்சருக்கு தெரியும் 6,31,000 ஏக்கர் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் மாதம் அறுவடை செய்ய வேண்டும், நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் சொன்னால் முதலமைச்சர் கண்டு கொண்டாமல் இன்னைக்கு காவிரி டெல்டா பகுதியில் உள்ள எல்லா மக்களும் இன்னைக்கு விவசாயத்தினால் பாதிக்கப்பட்டு அவர்கள் கடன் வாங்கி மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இந்த ஆட்சி நமக்கு வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் இன்றைக்கு தீர்மானம். இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமா? ஆகவே வரக்கூடிய தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும். அரியலூர் மாவட்டம் முந்திரி மாவட்டம் என்று சொல்லுவோம், சிமெண்ட் மாவட்டம் என்று சொல்லுவோம். அரியலூரில் சிமெண்ட் ஆலையை அன்றைக்கு வெட் ப்ராசஸ் என்கின்ற ஒரு ப்ராசஸில் இருந்து நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருந்தது. நான் அமைச்சராக இருக்கும்போது அரியலூரில் சிமெண்ட் ஆலைக்கு 600 கோடி ரூபாய் 6 கோடி ரூபாய் செலவிலே, அது 600 கோடி ரூபாய் செலவிலே புதிய திட்டங்களை தீட்டி இன்னைக்கு அந்த ஆலை அரியலூரும் ஆலங்குளம் சிமெண்ட் ஆலையும் இன்னைக்கு சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அரியலூரில் ஒரு சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டது. என்ன ஆட்சி? ஒண்ணுமே இல்லை. ஒரு தொழில் கூட இன்னைக்கு அரியலூரில் சிட்கோ தொழிலுக்கு வரவில்லை. அதை கேட்டால் திமுக ஆட்சி மௌனமாக இருக்கிறார்கள். தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாட்ட கேட்டா வெளிநாட்டுக்கு போய் தொழில் தொடங்க போறோங்கிறாங்க. அரியலூரில் உள்ள சிட்கோவை இன்னைக்கு தொடங்குவதற்கு உங்களுக்கு வக்கில்ல, நீங்க வெளிநாட்டில் இருந்து எல்லாரையும் தொழில் கொண்டு வரேன்னு சொல்றீங்களே, எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. பாக்ஸ்கான் நிறுவனம் தொழில், அது என்னுடைய ஆட்சியிலே நான் அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தோம். இன்னைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொல்கிறார் டிஆர்பி ராஜா. ஆனால் அந்த நிறுவனம் என்ன தெரியுமா சொல்லுது?
அது நாங்களே கொண்டு வந்தோம், நீங்க இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அரியலூர் மாவட்டத்தில் எப்படி வஞ்சிக்கிறது என்பதை இன்னும் ஒரு வீடியோவில் நீங்க பார்க்கலாம். அரியலூர் மக்களின் மனக்குமுறல். திமுக ஆட்சி ஒண்ணுமே தெரியல. எது நல்லா இருக்கும்? 10 விஷயம் வருமானம் இல்லை, எது இல்லை, எல்லாம் அவங்க சம்பாதி தான் பாக்குறாங்க. திமுக ஆட்சி படு மோசமா இருக்கு. நாங்களாம் திமுகவுக்கே வச்சுக்கிறது இல்லை, வேலை இல்லை. திமுக ஆட்சி ரொம்ப உற்சாகம் போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். எங்க ஊர்ல அரசு பள்ளி எப்படின்னா கரெக்டா அவங்க சௌகரியத்துக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு தான் வருவாங்க. அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன வருது? யங்ஸ்டர்ஸ்லாம் அதிக பேர் வேலை இல்லாம இருக்காங்க. இப்போ செலவு கொடுத்தா தானே வெளியில எங்க போக இருப்பாங்க. எனக்கு படித்த இளைஞர் பூரா வெளியூர் வெளி மாநிலத்துக்கு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நாங்களே எல்லாம் வெளியே கிளம்பலாம் தான் இருக்கோம். இப்போ எங்க அங்க நிறைய நல்ல திட்டங்கள் எங்க கொடுத்துருக்காரு. விவசாயி இப்ப எவ்வளவு சீரழிஞ்சு போய் கிடக்குறான். விவசாயியா இருந்தா தானே அவர் தெரியும். அவரும் பிறந்தத்துல இருந்தே அப்படி இருக்காரு. அவர் லக்ஸரியான வாய்ப்புல வந்தாரு. விவசாயினுடைய கஷ்டம் தெரியாது. விவசாயிக்கு என்ன செஞ்சிருக்காங்க விவரையும் சொல்லுங்க. அப்படியே கிடக்கு. விவசாயத்துல 5 காட்சிக்கு முன்னே இல்ல. மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான இந்த மருத்துவக் கல்லூரியிலே எங்கு பொறுத்தாலும் விரிசல், டைல்ஸ் உடைந்து விழுவது. 7 மணிக்கு அவங்க டியூட்டி டாக்டர் 7:30 மணிக்கு வருவாங்க. வந்துட்டு அவங்க கதை பேச போயிடுறாங்க. போதிய சிகிச்சை இல்லாமல் மற்ற மாவட்டங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்புகிறோம் என்று சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். இதிலே உயிரிழப்பு ஏற்படுகிறது. 1000 ரூபாய் என்னத்த கொடுத்தோம்? 1000 ரூபாய் கொடுத்தா என்னப்பா பண்ணுவா? சாப்பாடு செலவு பண்ணுவியா? கொள்ளவன் செலவு பண்ணுவியா? 1000 ரூபாய் யாருக்கு காசு கொடுக்குறேன்? எங்க இருந்து கொடுக்குறேன்? மின்சாரத்தை 3 முறை 4 முறை ஏற்றிருக்காங்க. நில வரியை இது பண்ணிருக்காங்க, வீட்டு வரியை இது பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் ஏற்றிட்டு நான் கட்டினது 60 ரூபா தான் மின்சார கட்டணம். இன்னைக்கு 780 ரூபா 780 ரூபா கட்டியிருக்கா. அவங்க கொடுக்குற 1000 ரூபாய் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. டாஸ்மார்க்கு தான் போக வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்லை. ஒயின் ஷாப்ல 140 ரூபா எம்ஆர்பினா 150 ரூபா விற்கிறாங்க. இப்ப பாட்டிலுக்கு 10 ரூபாய் 160. இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டீங்களா? எல்லாம் சரக்கு தான். எவனும் வேலைக்கு போறது இல்லை. எங்க தஞ்சாவூர் போய் யார் வேலை பார்க்கறா, திருச்சி போய் யார் வேலை பார்க்கறா சொல்லுங்க. நிறைய மாநிலத்தில் மூடி இருக்காங்களே, ஏன் இங்கே மட்டும் மூட முடியாது? மூடிட்டா பிரச்சனை இல்லாம போயிடும். சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கெடுமையா இருக்கு. எங்க சட்ட ஒழுங்கு எங்க ரொம்ப சீர்கெடுமையா இருக்கு. மக்களுக்கு ஒண்ணுமே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பே கிடையாது. எந்த விதத்துல மக்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லையா? எங்க இருக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை? தாத்தா அப்பா அம்மா பேரன் அப்படிதான் அந்த திமுக ஆட்சியில ஓட்டிட்டு இருக்கு. இந்த திமுக ஆட்சியில மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்கா சரியில்லாத ஆட்சி, குடும்ப ஆட்சி தான் நடக்குது. தமிழ்நாடு ஒழிச்சிட்டாங்க, சுத்த ஒஸ்டிங்க. வீடியோ பார்த்துட்டீங்களா? இதுதான் இன்னைக்கு உள்ள நிலைமைகள் இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு இதில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் கூட்டணியில் இன்னைக்கு இருந்து கொண்டே நாங்கள் ஒன்றும் கூட்டணியில் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் தான் நமக்கு சந்தேகமே இருக்குது. கூட்டணியில் இருந்து கொண்டா உங்கள்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்கல, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னா ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் அன்றைக்கி சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. இந்த மாவட்டத்தில் இந்த நாடாளுமன்ற எல்கைக்குட்பட்ட எல்லா பகுதிகளிலும் எஸ்சி எஸ்டி தெருவுக்குள்ள நம்ம டாக்டர் பரமேஸ்வரி சொன்னது மாதிரி எஸ்சி எஸ்டி தெருவுக்குள்ள எந்த தெரு விளக்குகளே இல்லை, சரியான சாக்கடை வசதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பாசிச கட்சிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாக ஆக்கினது ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கி காட்டியது பாரதிய ஜனதா கட்சி. மதிப்புக்குரிய வாஜ்பாய் அவர்கள், யாராலும் மறுக்க முடியுமா அதை? ஆனால் 2வது முறை அவர்களை வேட்பாளராக நிறுத்திய போது அதெல்லாம் எங்களுக்கு முடியாது என்று சொன்ன கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஆனால் இன்னைக்கு தமிழர்களை பற்றி பேசுகிறார்கள். ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களை பாரத பிரதமராக வராமல் தடுத்ததே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். யாரும் அது மறுக்க முடியாது. ஆனால் சமூக நீதியை பற்றி இன்னைக்கு பேசுகிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை இன்னைக்கு ஜனாதிபதியாக ஆக்கி அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை இன்னைக்கு திமுகவினர் யாராலும் மறுக்க முடியுமா? ஒருத்தராலும் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, தமிழ் என்று பேசுகிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தரை ஆளுநராக ஆக்கி காட்டியது, பம்பாய் மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநராக ஆக்கி காட்டியது நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியுமா? கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த அண்ணன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவரை, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவரை, ஒரு தமிழனை, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரை, கொங்கு மண்டலத்தில் உள்ளவரை இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தமிழை பற்றி பேசுகிறார்கள். மோடி அவர்கள்
அயோத்திக்கு போனாலும் சரி, ஐநா சபைக்கு போனாலும் சரி, தமிழையும் தமிழ் நேசத்தையும் பற்றி, திருக்குறளை பற்றி பேசுவது நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? இன்னைக்கு உலகளவில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவனாக இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. உலகத்தில் 25 சக்தி வாய்ந்த நாடுகள் எது என்று ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 25 சக்தி வாய்ந்த நாடுகளில் 3வது இடத்தில் இருக்கக்கூடியது இந்தியா. 3வது இடத்தில் இருக்கக்கூடிய இந்தியா ஆக்கி காட்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாநிலத்தில் இருந்து கொண்டு நாங்கள் தான் தமிழுக்கு எல்லாமே செய்கிறோம் என்று சொன்னால் யார் அதை நம்புவார்கள்? புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது. புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டது இதே மண்ணிலிருந்து. இதே மண் தர்மபுரம், திருவாவூர் ஆதீனங்களை அழைத்து கொண்டு போய் செங்கோலை, நமது மன்னர்கள் ஆண்ட செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி காட்டியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். தமிழனுக்கு பெருமை இல்லையா? அது திருக்குறளை 58 மொழிகளில் மொழிபெயர்த்து காட்டியவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள். இது தமிழனுக்கு பெருமை இல்லையா? பனாரஸ் மாநிலத்தில் தமிழுக்கென்று ஒரு இருக்கையை ஏற்படுத்தி காட்டியது நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள். இது தமிழனுக்கு பெருமை இல்லையா? தமிழ் மீது பாரத அக்கறை இல்லையா? அக்கறையின் காரணமாக தான் இவ்வளவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமா? கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்டான் கடாரம் வென்றமெல்லாம் படித்திருக்கிறோம். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திரன் சோழ் கட்டிய கோவிலை இன்னைக்கு உலகம் முழுதும் எடுத்து சென்றவர் பாரத நரேந்திர மோடி அவர். யாராலும் மறுக்க முடியுமா? அதை இன்னைக்கு ஒரு சென்ட் விலை என்ன விலை? இன்னைக்கு ஜெயன்மன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து எல்லாரும் இன்னைக்கு டூரிஸ்ட் பார்க்க வராங்க. ராஜேந்திர சோழனுடைய பெருமை எல்லாரும் இடத்துக்கு போறாங்க. அங்க கடைகள் வருது, சுற்றுலா தலமாகிறது, எல்லோருக்கும் பிழைப்பு நடக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியுமா? அவங்களால் இன்னைக்கு தமிழக அரசால் அதை மறுக்க முடியுமா? இன்னைக்கு இவ்வளவு தூரம் பண்ணி கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். மோடி அவர்கள் அரசு நமது மாவட்டத்தில், அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் விவசாயிகளுக்கு 1.5 லட்சம் பேர், இன்னைக்கு 1.5 லட்சம் பேருக்கு 140 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். ஒரு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 35 லட்சம் பயிர் பாதுகாப்பு, 35 லட்சம் பேருக்கு இன்சூரன்ஸ் பயிர் பாதுகாப்பு நமது மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் கொடுத்தார்கள்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? நமது மாவட்டத்தில் மட்டும் 8 மலிவு விலை மருந்து கடைகள். நீங்க மற்ற மெடிக்கல் ஷாப்லாம் போனா 200 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு மருந்தை நீங்க 75 ரூபாய்க்கு வாங்கலாம். அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மலிவு விலை மருந்தகம். இன்னைக்கு 8 மருந்தகங்கள் நமது இல்ல இருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம், அதாவது ஆயுள் காப்பீட்டு திட்டம் நமது அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் 20,000 பேருக்கு 18 மருத்துவமனைகளில் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை ஏற்படுத்தி தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? அதை ஆவாஸ் யோஜனா, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தில் 2769 வீடுகளை நமது மாவட்டத்திற்கு பெற்று தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியுமா? அதை இவ்வளவு தூரம் பண்ணியது. நெல்லுக்கு ஆதரவு விலை, நெல்லுக்கு ஆதரவு விலை 80 ரூபாயிலிருந்து 83 ரூபாயாக உயர்த்து கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியாது. அதே போல பருத்திக்கு 102 ரூபாய் ஆதார விலையை கூட்டி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மக்காச்சோளத்திற்கு ஆதரவு விலையை 83% கூட்டி கொடுத்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாராலும் மறுக்க முடியாது. இப்படியாக நல்ல பல திட்டங்களை மோடி அவர்களும் நமது அண்ணன் இபிஎஸ் அவர்களும் நிறைய திட்டங்களை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனால் கூட்டணியை பற்றி இன்னைக்கு பேசுகிறார்கள், கூட்டணியை பற்றி இன்னைக்கு பேசுகிறார்கள். இன்னைக்கு இவர்களுடைய இயற்கையான கூட்டணி அல்ல, எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? உங்க கூட்டணியை பார்த்தாதான் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு, நீங்க எப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி தான்
இன்னைக்கு ஜெயங்கொண்டத்தில் 22 கோடி ரூபாயில் புதிய நீதிமன்றத்தை தந்தது கடந்த அதிமுக அரசு. அண்ணன் இபிஎஸ் அவர்கள், யாரும் மறுக்க முடியாது. ஜெயங்கொண்டத்தில் புதிய அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்தது அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது. ஜெயங்கொண்டத்தில் 11 கோடி ரூபாயில் மருத்துவமனை கட்டிடம் புதுக்கப்பட்டது அண்ணன் இபிஎஸ் அவர்கள், யாராலும் மறுக்க முடியுமா? ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்திருக்கிறார்? இதுவரையில் செய்தது ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நான் சொன்னேன், ஏற்கனவே ஆரம்பத்திலே குறிப்பிட்டு பேசினேன். 740 கோடி ரூபாய்க்கு தடுப்பணைகள் திட்டம் போட்டது அண்ணன் இபிஎஸ் அவர்கள். இதுவரையிலும் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது இந்த திமுக அரசு. நீங்க எல்லாம் வருவாங்க, திமுக அமைச்சர்கள் வருவாங்க, சட்டமன்ற உறுப்பினர் வருவாங்க, அவங்க எல்லாம் சட்டை பிடிச்சு கேட்கணும். 740 கோடி ரூபாய்க்கு எங்களை திட்டங்கள் தந்தார்களே, நீங்க என்ன பண்ணீங்க, கிடப்பில் போட்டிருக்கீங்களேன்னு கேட்கணும். 110 கோடி ரூபாயில் அரியலூர் தஞ்சாவூர் சாலையில் திருமானூர் கொள்ளிடம் ஆற்றில் ஒரு உயர்மட்ட பாலம் அமைத்திட நிதி ஒதுக்கியது கடந்த அதிமுக அரசு, அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது. அதையும் இன்னைக்கு கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறார்கள். 300 கோடி ரூபாய் செலவில் புதிய காலணி செருப்பு தொழிற்சாலை அடிக்கல் நாட்டியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள், அறிவித்தது திமுக. இன்னைக்கு வர கொண்டு வரல. நீங்க எல்லாரும் கேட்கலாம், என்ன தொழிற்சாலை? செருப்பு தொழிற்சாலை 300 கோடி ரூபாய்க்கு. நீங்க எல்லாரும் கேட்கணும், அடிக்கல் நாட்டினீங்களே என்னாச்சு? ஸ்டாலின் அவர்கள் அண்ணாச்சு, அடிக்கல் நாட்டியது என்னாச்சு அப்படின்னு எல்லாம் நீங்க கேட்கணும். கேட்டாதான் அவங்களுக்கு புரியும். ஆனா நீங்க எல்லாருக்கும் அவங்க புரிஞ்சு போச்சு. இனிமேல் தமிழ்நாட்டில் நம்மளுடைய ஜம்பம் பலிக்காது, தேசிய ஜனநாயக கூட்டணி வரும். ஆகவே நம்ம எல்லாம் அடிக்கிறது அடியில் அடிச்சுட்டு ஒதுங்கிறலாங்கிற முடிவில் இருக்கிறாங்க. ஆனால் என்னைக்கும் இறைவனுடைய சாட்சியாக சொல்லுகிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஜனசங்கம் உருவாக்கிய கட்சி, ஒழுக்கமான கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை நான் இன்றும் பார்க்கிறேன். யாருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களிடம் யாரிடம் போய் கேட்டா கூட என்ன காசு வேணும், என்ன வேணும் கேட்டா ஒன்னும் வேண்டாம், சாம்பார் சாதம் மட்டும் கொடுத்தாலே போறோம். முழுக்க இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தொண்டர்களை பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அளவுக்கு ஒழுக்கமான தொண்டர்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஒழுக்கமான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு அக்டோபர் மாசம், அடுத்தது நவம்பர் டிசம்பர் முடிஞ்சாலே தேர்தல் வந்துடும். ஆனால் முதலமைச்சர் ஒரு வருஷமா உங்களுடன் முதல்வர், நான் தான் முதல்வர், உங்கள் தொகுதியில் முதல்வர், நான் தான் முதல்வர், இதைத்தான் ஒரு வருஷமா சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு தேவையான திட்டங்களை எதையும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் சொல்ற அரசாக இந்த அரசு இல்லை. இந்த அரசுக்கு மணி அடிக்கப்பட்டு விட்டது, நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது, கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. வெகு விரைவில் தேர்தல் வரும். 2026 ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும். அனைவரும் ஒன்றுபடுவோம், கூடுவோம், வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.